தலைவர் 173 இணையும் இளம் இயக்குனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கமல்ஹாசன் தயாரிப்புல சுந்தர் சி இயக்கத்துல உருவாக இருந்த படம் தான் தலைவர் 173. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் RKF இந்த படத்தை அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படம் அனௌன்ஸ் பண்ணி 4வது நாளே சுந்தர் சி இந்த படத்துல இருந்து வெளியே போற அப்படின்னு அபிஷியலாவே சொல்லியிருந்தாரு. அண்ட் பலரும் இதை பத்தி பேசியிருந்தாங்க. சுந்தர் சி அரண்மனை 5யோட கதையை தான் ரஜினிக்கு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ரஜினி இந்த படத்தை பண்ணல, சோ சுந்தர் சி படத்தை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அண்ட் ரீசெண்டா கமல் கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு ரஜினிக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் கதை கேட்டுக்கொண்டே இருப்பேன், புதுமுக இயக்குனருக்கும் இங்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த லிஸ்ட்ல இப்ப ஒரு இளம் இயக்குனரும் ஆட் ஆயிருக்காரு. 2024 ஜூலை மந்த் விஜய் சேதுபதி நடிப்புல நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன படம் தாங்க மகாராஜா. இவர் இதுக்கப்புறம் வேற எந்த படமுமே இன்னும் டைரக்ட் பண்ணல. ஆனா இப்போ தலைவர் 173 படத்தை இவர் தான் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. நித்திலன் சுவாமிநாதன் நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, நான் ரஜினி அண்ட் கமல் சாரோட ஃபேன் அப்படின்னு. சோ இப்போ 2 பேரு கூடயுமே சேர்ந்து படம் பண்றதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. மகாராஜா மாதிரியே இதுவும் ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படமா இருக்குமா, அது சூப்பர் ஸ்டாருக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் மாஸ் கலந்து கமர்ஷியல் படமா இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ தலைவர் 173 படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. மேலும் அப்டேட்களை தெரிஞ்சுக்க இன்னொரு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.